ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் கேம்ஸோட அடுத்த விளையாட்டு பார்க்க போறோங்க. ஆமா, பம்பரம் எப்படி விளையாடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அது எப்படி நம்ம கிராமத்துல அந்த காலத்துல எல்லாம் விளையாண்டாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த பம்பரம் எப்படி சுத்துறாங்கன்னு பாருங்க. கீழ இருந்து மேல அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டே வராங்க. அந்த நூலோட லேயர் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மேல மேல வராம பக்கத்துல எடுக்கணும். அது பிடிக்கிறது பாத்தீங்கன்னா சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுல அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கயிறை புடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே விடுவாங்க. விட்டோன்னே பம்பரம் சுத்த ஆரம்பிக்கும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பம்பரம் நல்லா சுத்திட்டு இருக்கு. நான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பம்பரம். ஆனா மரத்துல ஆன பம்பரம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு. சோ அவங்க மறுபடியும் சுத்தி காமிக்கிறாங்க பாருங்க. நல்லா கயர் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு சுத்தாம கரெக்டா அடுத்தடுத்த லேயரா அதுக்கப்புறம் மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் நடுவுல புடிச்சிட்டு இந்த மாதிரி பிடிக்கணும். ஹோல்ட் பண்ணும் பம்பரத்தை. ஹோல்ட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா பம்பரம் சூப்பரா சுத்துங்க. சோ இப்ப இந்த சுத்தின பம்பரத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த கயிறை வச்சுட்டு எடுத்து அப்படியே கையில விட்டு மறுபடியும் சுத்துறாங்க. சோ இப்படிதான் நம்ம பம்பர விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து அது சுத்தாம விழுந்திருக்கு. அந்த பம்பரத்தை எடுக்கிறாங்க. கயிறு வச்சே நம்ம கையில எடுக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 4 பேர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ 4 பேர்த்து கையிலயும் ஒவ்வொரு பம்பரம் இருக்கும். அந்த பம்பரத்தை நூல் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. இப்ப சுத்திட்டு அந்த பம்பரத்தை வந்து அவங்க கீழே போடுவாங்க. இது வந்து மெயினா எப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் பம்பரத்தை கீழே போட்டு நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கையில எடுக்கிறாங்களோ அவங்க வந்து வின், அதாவது சேஃபர் சைட் போயிடுவாங்க. யாரு போடாம கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும் அவங்களோட பம்பரம் தான் அவுட். அந்த பம்பரத்தை நடுவுல வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு அவங்களோட பம்பரத்தை அடிச்சே வெளியில எடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பம்பரத்தை கீழே விடுவாங்க. விட்டுட்டு ஃபாஸ்டா அந்த பம்பரத்தை எடுக்க பார்ப்பாங்க. எடுக்காதவங்க பம்பரம் தான் அவுட்டு. அந்த பம்பரத்தை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த சர்க்கிள்குள்ள வைப்பாங்க. சோ இப்ப எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா கையில எடுக்கிறத காமிச்சிருக்கேன் நானு. கயிறு வச்சு இப்படி எடுப்பாங்க. இந்த மாதிரி விட்டுட்டாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி அடிச்சே அந்த சர்க்கிளை விட்டு வெளியில நகட்டுவாங்க. இப்ப பாருங்களேன், அவங்களோட வாய்ஸோட கேட்டு பாருங்க. தள்ளி உள்ள அதுவும் பார்த்து நீ ஆலமுறை எடுக்கவே இல்லை அண்ணா. இது கைட்டு எடுத்துக்கலாம். நீ இது கைட்டு எடுத்துக்கலாம். போ இல்ல பாலமுறை எடுக்கலடா நீ. சோ எப்படி வின் ஆகுறாங்கன்னு பாருங்க. இப்ப வந்து இந்த மாதிரி அவுட் ஆனவங்களோட பம்பரத்தெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அதை அடிச்சே வெளியில எடுப்பாங்க. பம்பரத்தை வச்சு அடிச்சே வெளியில எடுப்பாங்க. சில நேரம் கோவத்துல அந்த பம்பரத்தை உடைக்க கூட செய்வாங்க. வாவ், ஆர்கியூமெண்ட் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ்லாம். இதுல நம்மளோட ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும். அந்த பம்பரத்தை நம்ம சுத்துறதுல இருந்து விடுறதுல இருந்து அந்த கான்சென்ட்ரேஷனோட அதை எடுத்து கையில எடுக்கிறதுல இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா குறி பார்த்து அடிக்கிற வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இந்த மாதிரி விளையாண்டுதான் நம்ம நெய்பர்ஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் சூப்பரா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் தாங்க இல்லையா? அதை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது குறைகள் இருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க. நிறைகள் இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.